நைட்ல நீங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கெண்ட சதையை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, குறிப்பா இந்த விரல்லாம் அப்படி பிடிச்சு அப்படியே பயங்கரமா முறுக்கி இழுக்கும். அந்த மாதிரி இழுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வலியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சோ அதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய சிம்பிளான விஷயங்கள ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விரல்லாம் அப்படி இழுக்கும்போது, ஜஸ்ட் அந்த விரல பிடிக்க முடிஞ்சா புடிச்சு இப்படி மேல தூக்கி இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. சோ இது உங்களுக்கு அந்த விரல்கள் இழுக்கிறத குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம், எப்பவுமே பக்கத்துல இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுக்கோங்க. அதையுமே கால்ல போட்டு பொறுமையா கால அப்படி நீட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, இது உங்களோட அந்த கெண்டை சதை ஃபோர்ஸா இழுக்கிறத குறைச்சு மசில் கிராம்ப வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்க தூங்கும்போது உங்களுக்கு கெண்டை சதை இழுக்கக்கூடாது அப்படின்னா, படுக்கும் போதே நான் இப்ப சொல்ற ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. சோ நம்ம படுத்த உடனே கால்ல இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு கால் மேல இழுத்து இந்த மாதிரி முட்டி மடங்காம பாத்துக்கோங்க. சோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். சோ முட்டி மடங்காம அப்படியே மேல தூக்கி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கெண்டை சதையில ஸ்ட்ரெச் தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியற தூரம் வரைக்கும் ரைஸ் பண்ணி அப்படியே வந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு இந்த காலுக்கு ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும். அடுத்தது அதே மாதிரி அந்த காலுக்கும் டவலை கீழே போட்டு மிதிச்சுட்டு அப்படியே மேல தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலுக்குமே நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நைட் தூங்கும்போது தேவையில்லாம உங்களுக்கு கால் இழுக்கிறது ஏற்படாது. அடுத்தது ஏன் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி கெண்டை சதை வலி, நரம்புகள் முறுக்கி சுண்டி இழுக்கிறது இது மாதிரிலாம் வருது அப்படின்னா, முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம கம்மியா தண்ணி குடிச்சு டீஹைட்ரேஷனால காலு இழுக்கிறது. இதை சரி பண்றதுக்கு நீங்க தினமும் நிறைய தண்ணி குடிச்சாலே போதும். அடுத்த விஷயம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். நமக்கு அதிக அளவு வேர்வை வந்தாலும், குறிப்பா இந்த கோடை காலத்துல அதிகமா வேர்க்குது அப்படின்னா பாடியில நீர் சத்தும் குறையும். அதே மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம உணவுல கால்சியம், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமா கிடைக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட பழகிக்கணும். அதே மாதிரி குளிர்காலத்திலுமே நரம்புகள் அதிகமா கிளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்நார்மல் நர்வ் ஃபயரிங்னால இந்த லோக்கலா, அதாவது இந்த ஏரியால இருக்க நரம்புகள் மட்டும் அதிகமா தூண்டுதல் ஏற்பட்டு இந்த மாதிரி நரம்புகள் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி இது வரக்கூடாது அப்படின்னா மசில்ஸ் பலமா இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி நாள் அதிக தூரம் நடந்துட்டாலும் படியேறிட்டாலும் நம்ம கெண்டை சதை டயர்டா இருக்கும். அப்பவுமே இந்த மாதிரி கிராம்ப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால உங்க கால்களை பலப்படுத்துறதுக்கு இப்ப நான் சொல்ற சிம்பிளான எக்ஸசைஸையும் கூடவே பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி காலையில ஒரு முறை, மதியம் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை குதிகால தூக்கி விடுறத பண்ணிக்கிட்டீங்கன்னாலுமே உங்க குதிகால் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி அதிக நேரம் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போதுமே குதிகாலையும் பாதத்தையும் மாத்தி மாத்தி நம்ம தூக்கி இறக்கலாம். சோ இந்த மாதிரியுமே 10 முறை அடிக்கடி பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வலி போகல அப்படின்னா சுடுதண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கெண்டை சதை கை வைக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா வலிக்குது, உள்ள ரத்தம் கட்டின மாதிரி தொட்டாலே பயங்கரமா வலிக்குது அப்படின்னா நீங்க இமீடியட்டா டாக்டர் பார்த்துடணும். இது உள்ள ரத்தம் கட்டுன்றது ஆபத்தான ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதாங்க. இதுல சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைசஸும் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.